ஆகஸ்ட் 25, 2025 இன்றைய வேத வசனம் உபாகமம் 4:31. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார். டுடேஸ் பைபிள் verse Deuteronomy 4:31. For the Lord your God is a merciful God. He will not leave you. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தாவே, ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் தகப்பன் நீர் அல்லவா கர்த்தாவே. இந்த வாரம் முழுவதுமாய் கூட அப்பா கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. ஆவியானவரே, நாங்கள் போகலாம் வரகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்கோ ராஜா. ஆவியானவரே, நீர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கின்றீர் என் தகப்பனே. அதே போல நாங்களும் மற்றவர்கள் மேலே இரக்கமாய் இருக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலே ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் என் தகப்பனே. இப்பொழுது கூட இறங்கோ ராஜா, இறங்கோ என் தகப்பனே. ஆவியானவரே, என்ன எல்லா துன்ப வேலையிலும் ஆவியானவரே, வியாதி நேரத்திலையும் அப்போ என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன நிந்தனைகள் அவமானங்கள் வேதனைகள் வந்தாலும் ஆவியானவரே, ஒரு நொடி பொழுது கூட நீர் எங்களை கைவிடாது பாதுகாத்து கொண்டு வருகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அன்பு சகோதரியே, சகோதரனே, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருக்கின்றார். ஒரு நாள் ஒரு நொடி பொழுது கூட நம்மளை கைவிடாது பாதுகாத்து வருகின்ற தகப்பனிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்கோ இறங்கோ ராஜா. ஆவியானவரே, அநேகர் வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் வேதனைகள் இருக்கலாம். அநேக பேர் அவர்களை கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். இன்னும் ஆவியானவரை ஒவ்வொரு குடும்பத்திலையும் சகோதர சகோதரிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனைகள் வேதனைகள் துன்பங்கள் இருக்கலாம். மனைவிக்கு புருஷனை கைவிட்டிருக்கலாம், புருஷன் மனைவியை கைவிட்டிருக்கலாம். இதனால் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். இன்னும் பெற்றோர்கள் பிள்ளைகளை கைவிட்டிருக்கலாம், இல்லை பிள்ளைகள் பெற்றோர்களை கைவிட்டு போயிருக்கலாம். இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. ஆவியானவரே, யார் எங்களை விட்டு போனாலும் அப்பா ஒரு நொடி பொழுது கூட எங்களை கைவிடாது பாதுகாத்து வருகின்ற எங்கள் தகப்பனே, எங்களுக்கு தாயுமாய் தந்தையுமாய் எல்லாமாய் இருந்து எங்களை ஒரு நாள் ஒரு நொடி பொழுது கூட எங்களை விட்டு விலகாது பாதுகாத்து வருகின்ற எங்கள் தகப்பன் நீர் அல்லவோ கர்த்தாவே. இன்றைக்கு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. ஆவியானவரே, அவர்களை நீர் அணைத்து கொள்வீராக, நீர் சேர்த்து கொள்வீராக, உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுவீராக. ஆவியானவர் இப்பொழுது கூட இறங்கோ ராஜா. ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டுவீராக. ஆவியானவர் இப்பொழுது நிரப்புங்க ராஜா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. கர்த்தாவே, அநேக தீமையான காரியங்களில் அநேக பாவ காரியங்களில் விழுந்து விட்டு இருக்கலாம். அவர்கள் தெரியாமல் அந்த பாவத்தை செய்திருக்கலாம். இதனால் அநேக அவர்கள் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க எல்லாம் அவர்களை கைவிடப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கு அவர்களை நீ சேர்த்து கொள்வீராக. அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அப்போ அந்த தீமையிலிருந்து அவர்களை விலக்கி பாதுகாத்து அவர்களை நீர் சேர்த்து கொள்ள போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. அன்பு வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. மனுஷர்கள் உங்களை கைவிட்டு போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கைவிடாத தகப்பன் அவர். நீங்கள் அவரை விட்டு விடாதீங்க. அவரை தேடி வந்தீங்கன்னா உங்களை அணைத்து கொள்வார். என் மகன் சொல்லிட்டு உங்களை அணைத்து கொள்ள வல்லவராய் இருக்கின்றாரு. விசுவாசத்தோடு கூட தூதிங்க, செபிங்க. ஆவியானவரே, இன்றைக்கு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா, ஆசீர்வதிங்க என் தகப்பனை. ஒவ்வொரு பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. தங்களுடைய பிள்ளைகளை கைவிட்டிருக்கலாம், இல்லை பிள்ளைகள் பெற்றோர்களை கைவிட்டிருக்கலாம். இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கைவிடப்பட்ட நிலைமையில், இரக்கம் பெறாத நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க என் தகப்பன. அன்பு சகோதரியை பெற்றுக்கொள்ளுங்க, அன்பு சகோதரனை பெற்றுக்கொள்ளுங்க. வாலிப
பிள்ளைகளை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை பிரது கூட இறங்கோ ராஜா, இறங்க என் தகப்பனே. நேற்றம் என்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரை நீர் ஆதரவாய் இருந்து அவர்களை ஆவியானவரை ஆசீர்வதிக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.